ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். தொடர்புக்கு 9600254737. வருகிற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 1/4/2026 புதன்கிழமை, பங்குனி மாதம் 18ஆம் நாள், பங்குனி உத்திரம். ஆம், பங்குனி மாதத்தில் இந்த உத்திர நட்சத்திரம் இடம்பெறும் தினம்தான் பங்குனி உத்திரம். இந்த நாள் மிகவும் விசேஷமான பொக்கிஷமான நன்னாள். காரணம், ஸ்ரீ பெரிய பிராட்டியார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய அவதார திருநட்சத்திரம் இந்த நாள்தான். அடுத்ததாக ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு, அதாவது தாயாருக்கும் எம்பெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவம் அரங்கேறியது இந்த நாளில்தான் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வகையிலே இந்த தினத்தினுடைய சில முக்கிய தகவல்களை பக்தர்களிடம் பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பங்குனி உத்திர நாளினுடைய சிறப்புகளில் சில முக்கிய தகவல்கள். முதலாவதாக, அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஸ்ரீ பெரிய பிராட்டியார் என்று அழைக்கப்படும் தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய திருநட்சத்திரம் இந்த நன்னாள். அடுத்ததாக, தாயாருக்கும் எம்பெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவம் அரங்கேறிய நாள். அடுத்ததாக, நஞ்சியர் என்று அழைக்கப்படும் ஆச்சாரியாரனுடைய அவதார திருநட்சத்திரம் இந்த நாள்தான். அடுத்ததாக, நம்முடைய ஸ்ரீ வைணவத்தின் முக்கிய ஆச்சாரியாரான ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார் கதத்ரியத்தை இன்றுதான் பகவானிடம் சமர்ப்பித்தார். அதாவது சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் என்னும் 3 தொகுப்புகளையும் பகவான் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாத பெருமாளிடம் இன்றைய தினம்தான் ஸ்ரீ ராமானுஜர் சமர்ப்பித்தார். இப்படிப்பட்ட பல மேன்மைகள் பொருந்திய இந்த நன்னாளில் சில முக்கிய வைபவங்கள் அரங்கேற உள்ளன. முதலாவதாக, ஸ்ரீ வைணவத்தினுடைய முதல் திவ்ய ஸ்தலமான ஸ்ரீரங்கத்தில் தாயாரும் எம்பெருமானும் சேர்ந்து அருளும் அந்த திவ்யமான கண்கொள்ளா காட்சியை இன்றுதான் நாம் சேவித்து அனுபவிக்க முடியும். வருடத்தில் ஒரே ஒரு நாள் தாயார் எம்பெருமானை ஸ்ரீரங்கத்தில் சேர்த்து சேவிக்கலாம். அது பங்குனி உத்திர நாளன்றுதான். அடுத்ததாக, ஸ்ரீ திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் ஒண்டிமிட்டாவில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திருக்கோயிலில் தாயார் சீதாதேவிக்கும் எம்பெருமான் பகவான் ஸ்ரீராமருக்கும் திருக்கல்யாண வைபவம் மிகவும் விசேஷமாக இந்த நன்னாளில்தான் அரங்கேற உள்ளது. அடுத்ததாக, ஸ்ரீ வைணவத்தினுடைய முக்கிய திவ்ய ஸ்தலங்களுள் ஒன்றான ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் பகவான் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதருக்கும் திருக்கல்யாண வைபவம் அரங்கேற உள்ளது. இதுபோல பல திவ்ய ஸ்தலங்களில் திருக்கல்யாண வைபவங்கள் உட்பட பல சுப நிகழ்ச்சிகள் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்றுதான் அரங்கேறும். ஆதலால் அனைத்து வைணவர்களும் அவரவர் இல்லங்களிலும் திருக்கோயில்களிலும் சென்று தாயாரையும் எம்பெருமானையும் ஒரு சேர வழிபடுவது இந்த தினத்தில் பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அந்த வகையிலே நாம் செய்ய வேண்டிய சில முக்கிய காரியங்கள், செயல்கள் இந்த நன்னாளில் என்னென்ன என்பதை தெளிவாக காணலாம். முதலாவதாக, அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து
நம்முடைய இல்லங்களில் தாயாரையும் எம்பெருமானையும் வழிபட வேண்டும். தாயாரினுடைய திருநட்சத்திர நாளாக இந்த நாள் அமையப்பெற்ற காரணத்தினால் பெரிய பிராட்டியாரின் வாழித் திருநாமம் என்று நாம் தேடினாலே, வலைதளங்களில் தேடினாலே நமக்கு பெரிய பிராட்டியாரினுடைய வாழித் திருநாமம் கிடைக்கப்பெறும். அதை சேவிக்க வேண்டும். அடுத்ததாக எம்பெருமானை சேவிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக ஆச்சாரியார் நஞ்சியர்னுடைய திருநட்சத்திரம், அவருடைய அந்த வாழித் திருநாமத்தையும் சேவிப்பது மிகவும் சிறப்பு. இதற்கு அடுத்தபடியாக ஆலயங்களுக்கு சென்றும் தாயாரையும் எம்பெருமானையும் நாம் சேவிக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்களும் தங்களுடைய வாழ்வில் மங்களம் கூட வேண்டுமென்றால் இந்த தினத்தில் வைணவ ஆலயங்களில் நடைபெறும் தாயார் மற்றும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவங்களில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அந்த வகையில் கலந்து கொள்ளும் போது சுபமங்கல பொருட்களான மஞ்சள், குங்குமம் மற்றும் மாங்கல்ய கயிறு, இவற்றை புஷ்பம், இவற்றையெல்லாம் தாங்களால் முடிந்த அளவிற்கு அவற்றை வாங்கி தாயார் மற்றும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவங்களில் அங்கே சமர்ப்பித்து, சுருக்கமாக சொல்லப்போனால் தாயாருக்கும் எம்பெருமானுக்கும் அவற்றை சமர்ப்பித்து பட்டரிடம் அதை சுமங்கலி பெண்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்ளலாம். இல்லையென்றால் பட்டர் நம்மிடம் அதை வழங்கினாலும் நாம் சுமங்கலி பெண்களுக்கு, குறிப்பாக திருமண வரம் வேண்டி காத்திருக்கும் பக்தர்கள், அவர்களது குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மூலம் இந்த கைங்கரியத்தை அரங்கேற்றலாம். சுமங்கலி பெண்களுக்கு இதுபோல மங்கள பொருட்களை தாயார் மற்றும் எம்பெருமானுடைய இந்த திருக்கல்யாண வைபவம் அரங்கேறும் இந்த சமயத்தில் வழங்குவது மிக 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 சிறப்பு. இவை மட்டுமல்லாமல் இந்த நன்னாளில் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மற்றும் வாரணம் ஆயிரத்தை சேவித்தல் மிக 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 சிறப்பு. ஆம், பல நன்மைகளை இந்த திருப்பாவை மற்றும் வாரணம் ஆயிரத்தை சேவித்தால் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த நன்னாளில் பங்குனி உத்திர திருநாள் அன்று. ஆதலால் வாருங்கள், வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமை, பங்குனி மாதம் 18ஆம் தேதி பங்குனி உத்திரம், இன்றைய தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி தாயார் மகாலட்சுமி தேவி மற்றும் எம்பெருமானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.